தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 நாளில் வருது. நீங்கள் நிறைய கேட்டிருந்தீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு. இல்லை, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறோன்னு சொன்னீங்க சில பேர். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி தான் வரப்போகுது, அறுதி பெரும்பான்மை. 2வது இடத்துல 20லேருந்து 25 இல்லை அதுக்கு கம்மியாக கூட இருக்கலாம். அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களோட காங்கிரஸோ தமிழக வெற்றிக் கழகமோ அல்லது அதிமுகவோ 2வது இடத்துல வரலாம். நல்லா மலைக்கு மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்க போது. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விஜய்க்கு விசிலுக்கு நீங்கள் நிச்சயமாக ஓட்டு போடலாம். திமுக அதிமுக வேட்பாளர்கள் சரியில்லைன்னா நிச்சயமாக அந்த ஓட்டை நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போடலாம். என்னடா இந்த அதிமுக துண்டை வச்சுட்டு சொல்லலாம்னு நினைக்காதீங்க. தமிழக வெற்றிக் கழகம் நம்முடைய கூட்டணி கட்சி தான், அதனால் ஓட்டு போடலாம். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை அன்புமணியுடைய கட்சியோ கூட்டணியில் என்றும் இருக்காது. அன்புமணியோட கட்சி, அன்புமணியோட அரசியல் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு. அதனால் கவலைப்படாதீங்க. எதிர்காலத்தில் தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ், அது கூட அதிமுக கூட்டணி வரும்னு நினைக்கிறேன். அந்த கூட்டணி இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பழனிசாமின்னு ஒருத்தன் இருக்க மாட்டான். அவன் அதிமுகவிலேருந்து துரத்தி அடிக்கப்படுவான். நான் நினைக்கிற மாற்றங்கள், சீர்திருத்தங்கள், காலத்தின் கட்டாயம் அதிமுகவில் வரும். இப்போ எவனை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் தேடுறான்னு பார்ப்போம். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் அதிமுக ஆட்சிக்கு வரலாம், அப்புறம் ஒன்று பாடம் கற்பிக்கிறேன்ட்டு. அப்படி வந்தாலும் சந்தோஷம். அப்போவும் பழனிசாமி முதலமைச்சர் ஆக போகிறது கிடையாது. ஓகே. ஸோ அதனால் பழனிசாமின்றவன் தான் எனக்கு பிடிக்கல தவிர அதிமுக மேலே எனக்கு எந்த விதமான வன்மமும் கிடையாது. அதிமுககாரன் வெற்றி பெறதில் எனக்கு சந்தோஷம். ஆனால் பழனிசாமின்ற அரோக்கியன், துரோகி, வஞ்சகன், அதிமுகவுக்கே அசிங்கம். அவன் துரத்தி அடிக்கப்படுவான். அவன் மீண்டும் முதலமைச்சராக மாட்டான். அதனால் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி வந்தால் எனக்கு அதில் வருத்தம் கிடையாது. ஆனால் பழனிசாமின்ற ஒரு அயோக்கியன் திரும்ப முதலமைச்சர் ஆக போகிறதில்ல, ஆக மாட்டான். எதிர்காலத்தில் அதிமுக, காங்கிரஸ், தமிழக வெற்றிக் கழகம், இந்த 3 கட்சிக்குள்ளே தான் ஒரு கூட்டணி அது வர்ற உள்ளாட்சி தேர்தலில் நடக்காது அநேகமாக. ஆனால் அடுத்த தேர்தல், நம்ம பெரிய தேர்தல் பார்க்க போனால் ஏதாச்சும் இடைத்தேர்தல் அதில் வேணால் நடக்கலாம். இல்லை அடுத்த வாய்ப்பு அடுத்த பாராளுமன்ற தேர்தல் தான். அதில் நிச்சயமாக காங்கிரஸ், தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி உண்டு. அதில் அதிமுக இருக்குமா இல்லையான்றதை நம்ம அப்போ முடிவு பண்ணுவோம். அதில் எப்படி கட்சி நிலைமை இருக்குன்றது தான் பொறுத்து. அதில் நிச்சயமாக பழனிசாமி ஆயோக்கியம் கிடையாது. அவன் முடிஞ்சு போன விஷயம். நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போடுற ஓட்டு நாட்டில் நடக்கிற அநியாயத்துக்கு எதிர்க்கிறவனுக்கு ஆதரவு அளிக்கிறது. அதாவது நம்மளே அநியாயத்துக்கு எதிர்த்து போராட முடியலனாலும் அதை போராடுறவங்களுக்கு நம்ம ஆதரிக்கணும். அதை இப்போதைக்கு செய்யறது தமிழக வெற்றிக் கழகம். அதனால் விசிலுக்கு ஓட்டு போகிறதையும் நான் ஆதரிக்கிறேன், ரெட்டலைக்கு ஓட்டு போகிறதையும் நான் ஆதரிக்கிறேன். ஆனால் அமைய போகிறது திமுக ஆட்சி தான்.